நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா அஜித் அப்படிங்கிறவரை தெரிஞ்சிருக்கும். இவர் எங்க பிறந்தாரு அப்படின்னா தெலுங்கானால இருக்கிற ஹைதராபாத் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் பிறந்தாரு. ஆனா இவர் வளர்ந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில தான். இவரோட அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா ரேசிங் ரொம்பவே பிடிக்கும். இதனாலேயே அஜித் சின்ன பையனா இருக்கும்போது அடிக்கடி ரேசிங் கூட்டி போவாராம். இதையெல்லாம் பார்த்து இவருக்கும் நம்மள ஒரு நல்ல ரேசர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இவரோட அப்பா கிட்ட போய் எனக்கு படிப்புல அவ்வளோ ஆர்வம் இல்லை, வேற ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவரோட அப்பா ஒன்னு நீ படி, இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போ, வீட்டில் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு இவரும் தன்னோட படிப்பை பாதியில் நிறுத்திட்டு பக்கத்துல ஒரு மெக்கானிக் ஷெட்ல மெக்கானிக்கா ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் தான் ஒருத்தர் தம்பி நீ மூவில ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் இவருக்கு நம்மள ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையை வந்திருக்கு. சரின்னு பல இடத்துல வாய்ப்பு கேட்டு பாக்குறாரு. அப்ப ஒரு டேரக்டர் நீ இந்த ரோல் நடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அஜித் மறுத்துட்டாரு. அதுக்கு அந்த டேரக்டர் உனக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கறதே பெருசு, சீரியல்ல கூட நடிக்க உனக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி இருந்திருக்காரு. அதோட நிறுத்தாம பல இடத்துல வாய்ப்பு கேட்டு பாக்குறாரு. அப்பதான் ஒரு படத்துல ஹீரோவா நடிக்க வாய்ப்பும் கிடைக்குது. ஆனா அந்த படத்தோட டேரக்டர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இறந்து போயிடாரு. இதனால பல டேரக்டர்ஸும் பத்திரிகையிலும் இவர் ராசியே இல்லாதவன் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி இருக்காங்க. ஆனா இவர் அதோட நிறுத்தாம முயற்சி பண்ணதோட பலனா அன்னைக்கு யாருக்கு ராசியே இல்ல, சீரியல்ல கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்களோ இவர் தான் இப்ப தமிழ்நாட்டோட தலையா நிக்கிறாரு.